கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லாரும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கலாம். பக்கமே 262. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சபையார் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு விசை சேர்ந்து வாசிக்கலாம். விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு செய்தியோடைய தலைப்பு என்ன அப்படின்னா, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். எழுதுறவங்க எழுதிக்கோங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்கு. அதனால நம்மளோட பேரே என்னது? விசுவாசிகள், பிலீவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்கு. ஆனா அந்த விசுவாசத்தை கொண்டு நம்ம ஜெயிச்சோமா பார்த்தா, விசுவாசம் இருக்கிற அளவுக்கு நம்ம ஜெயிச்சோமா? இல்லையா? விசுவாசம் உச்சத்துல இருக்கும். ஆனா நம்மளோட காரியங்கள், நம்மளோட வாழ்க்கையில பார்த்தா எப்படி இருக்கும்? அதை விட கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம இவ்வளோ விசுவாசிக்கிறோம், ஆனா நம்ம ஆஸ்வதிக்கப்படுறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்க. பதில் கிடைச்சிருக்கா? பதில் கிடைக்கிற வரைக்கும் அப்ப நீங்க யோசிக்கணும் தானே. கிடைக்கலன்னா விட்டுடலாமா? அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, விசுவாசம் மட்டும் எப்பவுமே போதாது. அதை மட்டும் வச்சு நம்ம ஒண்ணுமே என்ன பண்ண முடியாதுன்னா செய்யவே முடியாது, அதுல ஜெயிக்கவும் முடியாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவும். அப்படிதானே வசனம் சொல்லுது. எந்த விசுவாசம் நமக்கு உதவும்? நமக்கு நிறைய விசுவாசம் இருக்கலாம், 100 டைம்ஸ், ஏன் 1000க்கு எட்டுற அளவுக்கு கூட விசுவாசம் இருக்கலாம். ஆனா அது உதவுமா? இல்ல அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் உதவுமா? ஆமா, விசுவாசத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணணும்? கிரியை செய்யணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏதோ செய்யணுமேன்றதுக்காக விசுவாசம் இருக்கு, இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு செய்யக்கூடாது. ஃபார்மாலிட்டிக்கு எதுவுமே என்ன பண்ணக்கூடாது. அன்பினால செய்யும் போது கண்டிப்பா அந்த விசுவாசத்தை கொண்டு உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படித்தானே வேதத்துல வசனம் இருக்கு. அப்போ நம்முடைய விசுவாசத்தை கொண்டு இவ்வளோ பெரிய உலகத்தை ஜெயிக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அன்பு இருக்கக்கூடாது. அன்பினால கிரியையும் செய்யணும். குழப்பிக்க கூடாது. விசுவாசம் நமக்குள்ள இருக்கு. அந்த விசுவாசம் ஜெயிக்கிறதுக்கு உதவாதுன்னு தான் சொல்றாரு பவுல். அப்படித்தானே சொல்றாரு. நீங்க கிரியையும் கூட செய்யும் போதுதான் அந்த விசுவாசம் உதவும். சரி, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எல்லாருக்குமே தெரிந்த வசனம் தான். ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? இல்லையா? நீங்க உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா நான் எந்த கிரியையுமே செய்ய மாட்டேன், கர்த்தருக்கா இருந்தாலும் சரி, எனக்கா இருந்தாலும் சரி, உலகத்துக்கா இருந்தாலும் சரி, எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அந்த விசுவாசம் நம்மளை காப்பாத்துமா? அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். கர்த்தர் வர வரைக்கும் அந்த விசுவாசத்தை என்ன பண்ண முடியும்? அப்படியே தான் வச்சுக்க முடியும். அந்த எதுவுமே அந்த விசுவாசத்தினால நடக்கவே நடக்காது. அததான் யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு கீழேயே ஒரு உதாரணமும் சொல்லுவார் அழகா யாக்கோபு. என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒருத்தவங்க வஸ்திரம் இல்லாம வராங்க, சாப்பாடு இல்லாம வராங்க. நீ சமாதானமா போங்க அப்படின்னு விசுவாசமா சொன்னா அவங்க போவாங்களா? அவங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு அவங்க என்ன கேட்டு வராங்களோ அதை என்ன பண்ணணும்? அததான் யாக்கோபு சொல்லுவாரு. உலகத்துல நிறைய மனுஷங்க சொல்லுவாங்க இல்லையா, நீங்க பசின்னு என்ன பண்ணக்கூடாது? மீன் வாங்கி கொடுக்க கூடாது. மீன் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தூண்டில் வாங்கி கொடுக்கணும். இப்ப மீன் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பிடுவாங்க, 2 வேளை சாப்பிடுவாங்க, ஒரு நாள் ஃபுல்லா கூட சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க? அதே தூண்டில் வாங்கி கொடுத்தீங்கன்னா, இதுதான் விசுவாசம் கிரியை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது விசுவாசம் தான். அவங்க இந்த சாப்பாடால பிழைச்சுப்பாங்க, இந்த கொடுக்குற ஒரு பொருளால அவங்களால வாழ முடியும் அப்படின்னு. அதுவே ஒரு கிரியையா நீங்க செய்யும் போது அது என்னவா இருக்கும் அப்படின்னா, அன்பினால கிரியை செய்கிறது. அது அவங்களுக்கு நீண்ட நாள் பிரயோஜனமா இருக்குமா? இல்லையா? இருக்கும் இல்லையா? அதை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வாழ முடியும். இதைதான் நம்ம யாக்கோபுல வாசிக்கிறோம். விசுவாசத்துல நிறைய
விதங்கள் இருக்கு. இப்படிதான் விசுவாசிக்கணும், ஒரு விசுவாசி மாதிரி இன்னொருத்தர் விசுவாசிக்கணும்லாம் கிடையவே கிடையாது. சில பேர் வந்து கண்டு விசுவாசிப்பாங்க. சில பேர் அற்புதங்களே பார்க்கலன்னா கூட எப்படி இருக்கும், நல்லா விசுவாசிப்பாங்க. கர்த்தர் எனக்கு செஞ்சாலும் செய்யலாம், அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து மெச்சூரான விசுவாசம் சொல்லுவாங்க. எதுவுமே கர்த்தர் செய்யலனாலும் நான் என்ன பண்ணுவேன், விசுவாசிப்பேன். கர்த்தர்கிட்ட இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்காம, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா விசுவாசிப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இல்ல கர்த்தரை நான் பார்த்தாதான் விசுவாசிப்பேன், அற்புதத்தை நான் உணர்ந்தாதான் விசுவாசிப்பேன். இப்ப தோமாலாம் என்ன சொன்னாரு, ஆமா அப்பதான் நான் என்ன பண்ணுவேன் விசுவாசிப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கவங்கள தொட்டா பார்த்தாங்க, இல்ல கேட்டாங்க, அவர் இல்ல உயிர் தெரிஞ்சிட்டாருன்னு சொல்லி செய்தியா கேட்டாங்க, விசுவாசிச்சாங்க. சில பேர் பார்த்தாங்க விசுவாசிச்சாங்க. ஆனா தோமா மட்டும் என்ன சொன்னாரு, ஆமா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான விசுவாசங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன விசுவாசம் அப்படின்னா அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். நீங்க கண்டிப்பா என்னதான் பண்ணணும், கிரியை செஞ்சுதான் ஆகணும். அப்பதான் அந்த விசுவாசத்தை கொண்டு நம்மளால ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசத்துக்கு உயிர் கொடுக்கறதே வந்து கிரியை தான். நீங்க அப்ப உயிர் கொடுக்கல அப்படின்னா அது என்ன ஆயிடும், இப்ப நம்ம கிட்ட இருக்க விசுவாசம்லாம் எப்படி இருக்கு, உயிர் இல்லாம இருக்கு. அதனாலதான் நம்மளால ஜெயிக்கவே முடியல. அப்படிதானே? விசுவாசத்துக்கு உயிர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியை தான். கிரியை இல்லாத விசுவாசம் தன்னில் தானே செத்ததா இருக்கும் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். அது ஏற்கனவே என்ன ஆச்சு, ஆமா அப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன வச்சிருக்கோம், அதால நமக்கு பிரோஜனம் இல்லை அப்படிதான் வேதம் வந்து சொல்லுது. நீங்க தைரியமாவே சொல்லலாம் இல்லையா? அப்ப இனிமே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த விசுவாசத்துக்கு உயிர் கொடுக்கணும். உயிர் இருந்தாதான் அது ஜெயிக்கும். ஜீவன் இல்லாத வச்சு என்ன பண்றது இல்லையா? நமக்கே வந்து கஷ்டமா தான் இருக்குது. ஜீவன் இல்லாத கூட வச்சு நமக்கு இன்னும் எப்படி இருக்கும். ஆமா அப்ப இனிமே என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்க விசுவாசத்துக்கு கொஞ்சமாவது உயிர் கொடுக்கணும். யார் கொடுப்பா அந்த உயிர், நீங்க தான் கொடுக்கணும் இல்லையா? நம்மளும் கொடுக்கணும், கர்த்தரும் என்ன பண்ணுவாரு கொடுப்பாரு. கிரியை நம்ம மட்டும் செஞ்சா போதுமா, நம்ம மட்டும் செஞ்சு பாதியில நிக்கும். செய்யலாம் நம்ம, பாதியிலே என்ன ஆயிடும் அப்படின்னா மிச்சம் யாரு தான் செய்யணும், கர்த்தர் தான் செய்யணும். இந்த கிரியைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 விதமான கிரியைகள். அதுல வந்து முதல்ல என்ன அப்படின்னா சுயக்கிரியை. சுயக்கிரியைனா நம்ம பண்ற வேலைகள். நீங்க கிரியைன்னு எடுத்துக்கலாம், வேலைகள்னு எடுத்துக்கலாம். நம்ம பண்ற வேலைகளா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு காரியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது கிரியை தான். 2வது வந்து கர்த்தருடைய கிரியை இல்லையா? 3வது ஒரு கிரியை இருக்கு, நான் கடைசியா தான் சொல்லுவேன். முதல்ல வந்து இந்த சுய கிரியை, அதுக்கு வசனத்தை காண்பிக்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பக்கமெண் 263. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். ஹல்லேலூயா. அவனவன் என்ன பண்ணணுமா, தன்னுடைய கிரியை என்ன பண்ணும். நம்ம என்ன வேலை பார்க்கிறோம், நான் என்ன வேலை செய்யறேன், நான் என்ன அடுத்தது பண்ணணும், என்ன பண்ணணும், என்னதான் நான் என்ன பண்ணணும் சோதிச்சு பார்க்கணும். அப்பதான் என்ன குறித்து என்ன பண்ண முடியும், இல்ல நம்மளால இது முடியும் அப்படின்னு அடுத்தவங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது. அவங்க என்ன கிரியை செய்யறாங்க, இவங்க என்ன கிரியை செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருப்பாங்க, அவங்க இந்த வேலை தானே செய்யணும், ஏன் இது செய்யாம போனாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இல்ல அதை நீங்க பார்க்க கூடாது, அது நம்மளுடைய வேலை கிடையாது. அவங்கவுங்களுக்குன்னு கர்த்தர் ஒவ்வொரு வேலைகள் கொடுத்துருக்காரா இல்லையா? அவங்கவுங்களுக்கு ஒரு திட்டங்களை கொடுத்துருக்காரு, அதான் அவங்க என்ன பண்ணுவாங்க செய்வாங்க. நம்ம என்ன பண்ணணும், அதை தான் என்ன பண்ணணும் செய்யணும். பேதுரு என்ன பண்ணுவாரு, ஏசு கிறிஸ்து வந்து சொல்லுவார், நீ என்ன பண்ண, என்னோட ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும், என்னோட ஆடுகளை மேய்க்கணும்னு சொல்லி 3 தடவை சொல்லுவார். அவரும் பேதுருவும் என்ன பண்ணுவாரு, சரின்னு சொல்லி ஒத்துப்பார். கொஞ்சம் தூரம் போனதோ பின்னாடி திரும்பி பார்ப்பார். பின்னாடி யார் வருவா அப்படின்னா யோவான் வருவாரு, ஏசு கிறிஸ்துவுக்கு அன்பா இருந்த சீஷர். அப்ப அவர் கேட்பாரு, இவனுடைய காரியம், அவர் யார பத்தி பேசுறாரு, பேதுரு கிட்ட பேசும்போது பேதுருவை பத்தி தானே பேசுறாரு. ஏசு கிறிஸ்து எப்பவாவது ஒருத்தர் கிட்ட பேசும் போதோ இல்ல ஒரு காரியம் ஒரு அற்புதம் செய்யும் போதோ வேற எதையாவது கொண்டு வந்து சேர்த்திருக்காரா, சேர்க்கவே மாட்டார் தான். அப்ப அவர் என்ன பண்றாரு, கர்த்தரே வந்து நம்மள குறித்து என்ன பண்றாரு, நம்ம என்ன பண்றோம், அதுவும் வந்து கூட கூட வரல. அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன வேலை, எனக்கு இந்த வேலை கொடுத்துருக்கீங்க, அப்ப அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்களா, அவங்க வந்து சும்மாவே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து ஏசு கிறிஸ்து சொல்லுவாரு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா,
நம்மள மாதிரியே கர்த்தர் சொல்றாருல, உனக்கு என்ன, உன் வேலையை பாரு. இததான் வந்து கர்த்தர் சொல்றாரு. அவன் என்னது, அவன் பண்றதா அவன், நீ என்ன பண்ணி என்ன பின்பற்றி வா. அதைத்தானே நான் இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். நீ வந்து என்ன ஆட்டுக்குட்டிகளை ஆடுகளை மேய்க்கணும், இவ்வளோ நான் பொறுமையா நீ என்னென்ன காரியம் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஆனா நீ அதெல்லாம் என்ன பண்ணல, கேட்கல. கேக்குறியோ கேட்கலையோ எனக்கு அது தெரியல, கர்த்தர் கூட தான் நடந்து வர. ஆனா நீ என்ன பண்ணிடுற? ஆமா, என்னைக்குமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. பின்னாடியோ இல்ல சைட்லயோ கூட வரவங்களும் என்ன பண்ணாதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இது பண்ணவே இல்லையே, நான் ஏன் பண்ணணும், நான் மட்டும் தான் இது பண்ணணுமா, எனக்கு மட்டும் கர்த்தர் இதை பண்ற மாதிரி கொடுத்துருக்காரு, அவங்களுக்குள்ள இவ்வளவு ஈஸியான லைஃப் அப்படி நினைக்கிறோமா இல்லையா? அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் மட்டும்தான் இந்த மாதிரி பாதையில கடக்கணும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. உனக்கு என்ன கர்த்தர் கொடுத்துருக்காரோ அதை தான் நம்ம என்ன பண்ணோம். எனக்கு என்ன கர்த்தர் வேலை கொடுத்துருக்காரோ, எனக்கு இதுதான் பணி, எனக்கு இதுதான் வாழ்க்கை, இதை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா. ஆமா, அவனுடைய காரியம் என்ன, இவனுடைய காரியம் என்ன, நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது. அவருக்கு எவ்வளவு தைரியம் பார்த்தீங்களா, மனுஷங்க கிட்ட கூட கேட்கல, யார்கிட்டயே கேட்கிறாரு, கர்த்தர்கிட்டயே கேட்கிறாரு. நம்மளும் வந்தா கேட்போமா? யார் எப்படி போனா, என்னை பத்தி கர்த்தர் ஏதோ சொல்றாரு, உங்களை பத்தி கர்த்தர் ஏதோ தீர்க்கதரிசனம் சொல்றாரு, அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்பீங்களா என்ன, அவங்களுக்கு சொல்லவே இல்லையே, அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு. அப்படி நீங்க கேட்டீங்கன்னாலும் கர்த்தரோட பதில் என்னது, உனக்கு என்ன, நீ என்ன பண்ண, யாரு என்ன பண்ணா உனக்கு என்ன, அவங்க எதுவும் பண்ணிட்டு போட்டோம், அது அவங்களாவது கர்த்தராவது. நம்ம என்ன பண்ணணுமோ அதை என்ன பண்ணிடணும், கரெக்டா பண்ணணும். சரி, இதுல வந்து சுய கிரியை சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட்ல, அதுல எழுதுறவங்க நீங்க ரெண்டா வந்து அதை பிரிச்சுக்கணும். அந்த சுய கிரியையிலேயே வந்து 2 கிரியை இருக்கும். ஒண்ணு வந்து மாமிசத்தின் கிரியை, இன்னொன்னு ஆவிக்குரிய கிரியைன்னு இருக்கும். மாமிசத்தின் கிரியை வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு வசனம் காண்பிக்கிறேன், நீங்க வீட்டுல கூட போய் வாசிச்சுக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் வந்து 19, 20, 21. பக்கமேன் வந்து 262. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 21 வரை. அதில் அவையாவன விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலையாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பா இல்ல, முடிஞ்சிச்சு. இவ்வளவும் என்னது அப்படின்னா மாம்சத்தின் கிரியைகள். இவ்வளோ இருக்கான்றதே இந்த வசனம் படிச்சுதான் நமக்கு தெரிஞ்சதுல அந்த கோபம், வன்மை, அப்புறம் பொறாமை அந்த மாதிரி. ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? அப்புறம் வீட்டுக்கு போய் பொறுமையா என்ன பண்ணுங்க, கவுண்ட் பண்ணி பாருங்க. இவ்வளவும் என்னதுதான் அப்படின்னா மாமிசத்தின் கிரியைகள். இதுவும் வந்து கிரியைகள் தான். இதுவும் இருக்கா இல்லையா? எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கிறாங்களா என்ன? சில பேருக்குள்ள இந்த கிரியையும் இருக்கதான் செய்யுது. இது இல்லாம ஆவிக்குரிய கிரியைகளும் இருக்கு. அது என்னன்றதும் என்னன்னு கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க. அது என்ன அப்படின்னா ஆவிக்குரிய கிரியைகள் வந்து நம்ம இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது. ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா நீங்க அன்பினால எந்தெந்த கிரியை செய்றீங்களோ அது எல்லாமே ஆவிக்குரிய கிரியைகள் தான். ஏன்னா நம்மளோட மொத்த வேதமே வந்து என்ன அப்படின்னா அன்புதான். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவது தான் ராஜரீக பிரமாணமே. இதுதான் வந்து கர்த்தரே நமக்கு சொல்லி கொடுக்க வந்தார். அப்போ நீங்க வந்து அடுத்தவங்களை நேசிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டோம், அப்படிதானே? அப்போ அந்த மாமிசத்தின் கிரியெல்லாம் அழிந்து போயிடும். நீங்க அடுத்தவங்களை நேசிக்காம போனாதான் அவங்க மேல பொறாமப்படுறது, கொலை பண்றது பண்றாங்களா இல்லையா, அடுத்தவங்க பொருளை எடுத்துக்கிறது. ஏன்னா என்ன நேசிக்கிற மாதிரி அவங்கள நான் என்ன பண்றது இல்ல, நேசிக்கிறது இல்ல. என்ன மாதிரி நான் அவங்கள நேசிச்சா எனக்கு வலிக்கிற மாதிரி அவங்களுக்கும் வலிக்கும்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அப்ப நீங்க நேசிச்சுட்டீங்க, அன்பா கிரியை செய்றீங்க அப்படின்னா அதுதான் ஆவிக்குரிய கிரியைகள். சரிங்களா? அப்போ மாமிசத்தின் கிரியை ஆவிக்குரிய கிரியைகள் 2 கிரியைகள் இருக்கு. சரி, நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய கிரியைகள் தான் செய்யறோம் இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தரை ஆராதிக்கிறோம். இப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களா தான் இருப்போம்? நம்ம அன்பா தான் இருக்கிறீங்க, அன்பின் கிரியைகள் தான் செய்றீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, நம்மளுடைய கிரியைகள் வந்து எப்படிப்பட்டதா இருந்தா விசுவாசத்தை கொண்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்றேன். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதாவது எப்பவுமே மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு நினைப்போம், ஆனா செய்யறது
ஆமாம் டாக்டர் ஆகணும்னு நினைப்போம், ஆனால் என்ன பண்ணுவோம், சீட்டு கிடைக்காது சொல்லி இன்ஜினியரிங்க்கு போயிடுவோம். அப்போ நினைக்கிறது ஒன்று, இப்படி பண்ணால் எதுவுமே ஆக முடியாது. அதான உண்மை. அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரியைகளையும் நினைவுகளையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்மளோட கிரியைகள்லாம் ஏன் வாய்க்க மாட்டேன்னா நம்ம வேற ஒன்று நினைக்கிறோம், ஆனால் செய்யறது வேற ஒன்றா இருக்கு. அப்போ அந்த கிரியை எப்படி ஜெயமாக முடிக்க முடியும் இல்லையா? நம்மளே என்ன பண்ணுறோம், ரொம்ப குழப்பமாக இருக்கும். இது நினைக்கிறோம், அதை இது இல்லைன்னா அது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறோம். இதுதானே நம்ம செய்யும் போது ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை செய்யும் போது தான் அந்த வேலை வந்து முடியும். சரிங்களா? நம்ம வந்து ஏனோ தானோ எதையோ நினச்சிக்கிட்டு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம், அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி பெரிய காரியமா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு வேலையை எடுத்தீங்கன்னா அதுல வந்து முழு கவனத்தோட அது மேல ரொம்ப பற்றுதலா செய்யும் போதுதான் அது கண்டிப்பா வந்து நல்லபடியாகவும் முடியும் இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு அவுட்புட் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஆமா ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு செய்யணும். இல்ல நான் ஒண்ணு நினைக்கிறேன் அது நடக்கலன்னா இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது. ஆமா, சின்னதா சமைக்கிறது கூட என்ன பண்ணுவோம், போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இந்த காய் இருந்தால் இது இல்லைன்னா அடுத்தது, அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது. அதை தான் வந்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிரியைகளையும் நினைவுகளையும் நான் அறிந்திருக்கிறேன். நம்ம வந்து வேற ஏதோ நினச்சிக்கிட்டு தீங்காக நினச்சிக்கிட்டு நன்மை செய்யணும் அப்படின்னா அது வாய்க்குமா? இல்லை நன்மையாக நினச்சிக்கிட்டு தீங்கு செய்யணும்னா எதுவுமே வந்து எதிர்புதிராக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியங்கள் வாய்க்காது. இனிமேல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன நினைக்கிறோமோ அதை கிரியையா செய்யணும். இல்லை என்ன செய்ய போறோமோ அதையே என்ன பண்ணிக்கலாம், நினைச்சுக்கலாம் இல்லையா? அப்போ அந்த காரியங்கள் என்ன ஆகும் அப்படின்னா வாய்க்கும். ரெண்டாவது எபேசியர் 5:11 பக்கமெண் 268. எபேசியர் 5:11. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கனியற்ற அந்தகார கிரியைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையிலேருந்து என்ன வரணும், பலன் வரணும். பலன் வராத எந்த வேலையும் என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. அதுக்காக கர்த்தர்கிட்ட வந்து ப்ராஃபிட்டா லாஸான்னு என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. நான் சொல்றது வந்து நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா சுயக்கிரியை தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ அதில் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வேலை பண்ணால் கூட அந்த வேலையில் ஏதாவது ஒரு பலன் கிடைக்குமா? வீட்டில் இருக்க வேலை பண்ணால் கூட இதால் ஏதாவது ஒரு யூஸ் இருக்கான்னு என்ன பண்ணோம். கனியே கொடுக்காத கிரியை செஞ்சால் வாழ்க்கை தான் என்ன ஆகும், வேஸ்டாக போகும். நாட்கள் தான் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பவுல், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகள் என்ன பண்ணிடுங்க, நீங்கள் கடிந்து கொள்ளுங்க. அது வந்து வேணவே வேணாம், அதை என்ன பண்ணிடுங்க, இக்னோர் பண்ணிடணும். அதை அப்படியே என்ன பண்ணிடணும், விட்டுட்டு வந்துடணும். நமக்கு எது யூஸு, நிறைய பேர் என்ன பண்ணுவோம், யூஸ் இல்லாததா டைம் பாஸ் பண்ணணுன்றதுக்காகவே அந்த டைம் பாஸ் பண்ணுறது எதுவுமே யூஸ் இருக்காதான் வாழ்க்கையில். அதான் உண்மை. டைம் பாஸ்க்காக இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்கிறாங்கல்ல, அது பண்ணுறது எதுவுமே இருக்காது. நமக்கு கொஞ்சம் கூட யூஸே இல்லாததான் அந்த டைம் பாஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பண்ணுறோம். அந்த மாதிரி கிரியைகள் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. நம்ம சீக்கிரமாக ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கிரியைகள்லாம் நம்ம என்ன பண்ணணும், விட்டுட்டு வந்துடணும். எது பலன் கொடுக்கும், இது செஞ்சால் இதனால எனக்கு ஏதாவது ஒரு நன்மை வருமா, இதால் ஏதாவது ஒரு யூஸ் வருமான்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். பார்த்துட்டு அந்த கிரியை என்ன பண்ணணும், சும்மா டைம் இருந்துச்சு இதை செய்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. மூன்றாவது பிரசங்கி 5:6. பிரசங்கி 5:6 பக்கமே 795. உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். அல்லேலூயா. ஆமா, இங்க என்ன அப்படின்னா எல்லாரும் பண்றதுதான். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாய்க்கு என்ன பண்ணீங்க, நீங்க இடம் கொடுக்காதீங்க. அப்படி இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கிரியை என்ன ஆயிடும், அழிஞ்சு போயிடும். வசனம் என்ன இருக்கு, உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். நம்ம நிறைய நேரத்துல நமக்கு வர ஆசீர்வாதத்துக்கு தடையே என்ன அப்படின்னா வாய் தான். கிட்ட வர ஆசீர்வாதத்தை கூட நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கெடுத்துக்கிறோம். ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா கூட அங்க என்ன இருக்கு அப்படின்னா, உன் வார்த்தைகளினாலே அவர் என்ன பண்ணுவாராம், கோபம் கொண்டு. அவருக்கே என்ன பண்ணிடுவோம் நம்ம, அவர் வந்து ரொம்ப பொறுமைசாலி தான் என்ன, கர்த்தர் அடிக்கடி கோவப்படுவாரா என்ன, இல்ல அவர் வந்து நீடிய சாந்தம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். ஆனா அவருக்கே கோபம் வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், பேசிடுறோம். அதனால என்ன ஆயிடுது, அந்த கிரியை
நீ வந்து இந்த கிரியையினால தான் என்ன பண்ற, இதை நீ செஞ்சிடலாம் தானே என்ன பேசுற. அப்ப என்ன பண்ணிடலாம், இத கர்த்தர் நிறுத்திட்டா அதை யாராலையும் செய்து முடிக்கவே முடியாது. அது எங்க நிறுத்தினாரோ அங்கேயே தான் இருக்கும். அதை கர்த்தரால தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அது எத்தனை மனுஷங்க போராடலாம், என்ன சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அதை வந்து கண்டிப்பா முடியாது. அது அப்படியே தான் வந்து நிற்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வாய். வாய் என்ன பண்ணோம், ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் நம்ம இடம் கொடுக்கணுமே தவிர வாய்க்கு தேவையில்லாத என்ன பண்ணக்கூடாதான். அது கீழே இருக்க வசனம்லாம் அப்படிதான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அது சபையிலயும் சரி எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது. ஆமா, நான் எப்பவுமே சொல்றதா இப்பவும் சொல்லுவேன், தேவைக்கு பேசுனா போதும் இல்லையா. என்ன தேவையோ அதை மட்டும் தான் என்ன பண்ணோம். நம்மளுக்கும் வாய் இருக்கு, ஒரு நாளைக்கு 4000 வார்த்தை பேசலாம்னு என்ன பண்ணக்கூடாது. அதுல ஏதாவது ஒரு வார்த்தை கர்த்தருக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா கோவமாயிடும். நமக்கு தெரியாது, நம்மளா இதை பண்ணோம், நம்மளா பேசணும், நான் சொல்லியிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா கர்த்தர் வந்து மறப்பாரா, எல்லாத்தையும் என்ன பண்ணிப்பாரு. நீ தான் சொன்ன, எனக்கு நீ செய்யவே மாட்ற அப்படின்னு என்ன பண்ண, நீ தான் சொன்ன, நான் வந்து 10 வருஷம் ஆகுது ஆனா கர்த்தர் என்ன பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி நீ தான் சொன்ன அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு. அப்ப கிட்ட வர ஆசீர்வாதம் கூட என்ன பண்ணுவாரு அப்படின்னா அழிச்சிருவாரு. நீங்க கையில எந்த கிரியை செஞ்சாலும் அதை என்ன பண்ணுவாரு, அழிச்சிருவாரு. ஏன்னா நீங்க கர்த்தருக்கு கோவம் வர மாதிரி செஞ்சீங்க. இதுக்கு வந்து நான் ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நேபுகாத் நேச்சர் தெரியுமா, ராஜா தெரியும் இல்லையா, தானியேல்ல வாசிச்சு பாத்தீங்க. அவர் என்ன பண்ணாரு, ஒரு அரண்மனையில உலாவிட்டு இருந்தாரு. சும்மா தானே என்ன பண்ணோம், உலாவிட்டு இருக்கணும். உலாவன்னா ரெஸ்ட், வாக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா அந்த அரண்மனையை பார்த்து நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி சொல்லும் போது நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அந்த வார்த்தை வந்து ராஜாவோட வாயில இருக்கும் போதே வானத்துல இருந்து ஒரு சத்தம் வந்துருமா. உன் ராஜா என்ன ஆச்சு, அவ்வளவுதான் அழிஞ்சது. நீ என்ன பண்ணுவ, மாடை போல புல்ல போய் மேய்வ அப்படின்னு சொன்னதும் அவரும் என்னதான் ஆயிடுவாரு, ராஜ்யமும் போயிடும். மாடை போல என்ன பண்ணுவாரு, அவருக்கு நிறைய வந்து நிறைய சொல்லுவாரு. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல, மாடை போல மேய்வான்றதுதான் வந்து அவரு சொல்லுவார். நிறைய மிருகங்கள் போலன்னு சொல்லி நிறைய கர்த்தருக்கும் வந்து சொல்லிடுவார். அப்ப அவர் என்ன சொல்லியிருக்க கூடாது, நான் கட்டின மகா பாபிலோன்னு சொல்லி இருக்க கூடாது. அப்ப கர்த்தருக்கு அது எவ்வளவு கோவம் வருது பாத்தீங்களா. ஒரு பெருமையா இது நான் பண்ணேன், இது நான் தான் சாதிச்சேன், இது என்னாலதான் வந்துச்சுன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது. வாயில அந்த வார்த்தை இருக்கும் போதே கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, ஒண்ணுமே இல்லாம தரமட்டமாக்கிடுவாரு. அதை இருக்கிற நிலைமையை விட என்ன பண்ணுவாரு அப்படின்னா கீழே இறக்குவாரு கர்த்தர். அதனால வாய்க்கு என்ன பண்ணக்கூடாது, எந்த காரியத்தையும் பார்த்து இது என்னாலன்னு என்ன பண்ணக்கூடாது, இது கர்த்தரால ஆயிற்று அப்படின்னு தான் சொல்லணும். இது கர்த்தரால வந்தது, இது கர்த்தர் தான் செய்தாரு, இது வந்து கர்த்தருடைய ஈவு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பழகணுமே தவிர, இருக்கட்டும் அது உங்களால வந்ததா கூட இருக்கட்டும், உங்களை கொண்டு கர்த்தர் செஞ்சதா கூட இருக்கட்டும். இப்ப நேபுகாத் நேச்சர் தான் பாபிலோனை கட்டினாரு. அதுக்கு வந்து சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்லை, அவர் தானே கட்டினாரு. அவர் வந்து பெருமையா என்ன பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துல கர்த்தரை கொண்டு நான் கட்டணும்னு சொல்லியிருந்தா கர்த்தர் கண்டிப்பா அதை அழிச்சிருக்க மாட்டாரு. அப்படிதானே, கர்த்தரை கொண்டு நான் இதை செஞ்சேன், கர்த்தர் தான் எனக்கு இதை செஞ்சேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா அழிச்சிருக்க மாட்டாரு. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் சொல்லிட்டாரு. நம்ம என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, நான் இதை வாங்கினேன், நான் இந்த வீடை கட்டினேன், நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அப்படி சொன்னா அது கர்த்தருக்கு ரொம்ப கோபமா வரும். நான் இல்லாம இத நீ பண்ணிட்டியா அப்படின்னு அவருக்கு தோணுமா இல்லையா, யாரா இருந்தாலும் தோணுமா இல்லையா. இப்ப நம்ம ஏதாவது சொல்றோம் அப்படின்னா பாஸ்டருக்கு எப்படி இருக்கும், அவர் பண்ணது தானே இதெல்லாம், ஆமா நான் இல்லாம இதை பண்ணிட்டியா அப்படின்னு அவருக்கு கோவம் வருமா இல்லையா. அதேதான் மனுஷங்க மாதிரி தானே அப்ப தேவனும், அவரோட சாயல் தான் நம்ம, அவர் எப்படி இருந்தாரோ அப்படிதான் மனுஷங்களையும் அவர் என்ன பண்ணாருன்னா உருவாக்குனார். அப்ப இன்னி வர காலத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, இனிமே நான் என்ற வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணேன் இல்ல நான் பண்ணிடுவேன் என்னால வந்து இது முடியும் அப்படின்னு சொல்லவே கூடாது. அந்த வார்த்தை வாயில இருக்கும் போதே கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அழிச்சிருவாரு. நீங்க நேபுகாத் நேச்சரை மறக்கவே கூடாது. அதுதான் வந்து உன் கிரியை செய்யும் போது வாய்க்கு இடம் கொடாதே. சரி, நான்காவதா என்ன அப்படின்னா, ஒரு கிரியை செய்யும் போது நம்ம சோர்ந்து போக கூடாது. பாதியிலே என்ன பண்ணிக்கலாம், குவிட் பண்ணிக்கலாம். இது அவ்வளவுதான், இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா சக்சஸாவே ஆகாது, இதுக்கு மேல கொண்டு போனா நமக்கு கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, பாதியிலே வந்து நிறுத்தவே கூடாது. ஏசாயா 3:10 நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நீதிமான்கள் கண்டிப்பா கிரியைகள் பலனை என்ன பண்ணுவாங்களாம், அதை அனுபவிக்காம போகவே மாட்டாங்க. நீங்க எந்த கிரியை செய்தாலும் அதுக்கான பலன்
அவனவன் செய்கைக்கு தக்க பலன் இருக்குன்னு சொல்றாரா இல்லையா கர்த்தர்? கிரியைக்கு தக்க பலன் இருக்கு. நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கு கண்டிப்பா, அது எதுவா இருந்தாலும், நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, உதவுற கிரியையா இருந்தாலும் சரி, உதவாதா இருந்தாலும் சரி, யூஸ்ஃபுல்லாவோ இல்ல யூஸ்லெஸ்ஸோ, எப்படியோ ஏதோ ஒரு வேலை செய்றீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா பலன் இருக்கு. இல்ல நான் நன்மை தான் செஞ்சேன், நன்மை மட்டும் தான் வரும்னு என்ன செஞ்சீங்களோ, நீங்க எதுல அளக்குறீங்களோ அதுல கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? கொஞ்சம் கூட கூட்ட மாட்டாரு. அப்படிதான் வசனம் இருக்கு. நீங்க எதுல அளக்குறீங்களோ நான் என்ன பண்ணுவேன்? அதுலதான் அளப்பேன். ஃபுல்லா அளந்தா நானும் என்ன பண்ணுவேன்? பாதி தான் அளக்குறீங்கன்னா பாதி தான் அளப்பேன். இல்ல கால் தான் அளக்குறீங்க அப்படின்னா, அளக்கவே இல்ல, எம்டியா தான் வச்சிருக்கீங்கன்னா நானும் என்ன பண்ணுவேன்? எம்டியா தான் உங்களுக்கு கொடுப்பேன். அதனால நீங்க எதை அளக்குறீங்களோ அதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அளப்பாரு. அதனால நீங்க நல்லது செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் அந்த கிரியைகளை என்ன பண்ணுவாரு அப்படின்னா பலனை உண்டு பண்ணி கொடுப்பாரு. இங்க என்ன வசனம் இருக்குன்னா, நீதிமான்கள் கண்டிப்பா அவங்க பலனை என்ன பண்ணுவாங்க? அனுபவிப்பாங்க. நம்ம பெற்றுக்கொள்றது மட்டும் இல்ல, அந்த கைகளின் கிரியையின் பலனை வந்து அனுபவிக்கணும். பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சுட்டா என்ன ஆகும்? பெற்றுக்கொண்ட சந்தோஷமே இருக்காது இல்லையா? எந்த கிரியை செஞ்சு அதனால ஒரு பலன் வருதோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தோஷமா அனுபவிக்கணும். கர்த்தர்கிட்ட இருந்து வந்தது. ஆனா அனுபவிக்கும் போது நான் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. என்னாலதான் வந்ததுன்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அது கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் தான் எனக்கு இதை செஞ்சதுன்னு சொல்லி என்ன பண்ணிடணும் அப்படின்னா சொல்லணும். சரி, இதெல்லாம் வந்து சுய கிரியைகள். இப்படிதான் கிரியை செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன். சோர்ந்து போகக்கூடாது, வாய்க்கு இடம் கொடுக்காதீங்க, என்ன நினைக்கிறீங்களோ அதையே என்ன பண்ணுங்க? செய்யுங்க. எது பிரயோஜனமா இருக்கோ, கனி கொடுக்கிற கிரியைகளை என்ன பண்ணுங்க? செய்யுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு கிரியை சொன்னேன் இல்லையா? அது என்னது? கர்த்தருடைய கிரியை இல்ல, சுய கிரியை முடிஞ்சிருச்சு. அதுலதான் வந்து மாமிச கிரியை, ஆவிக்குரிய கிரியை சொன்ன. அடுத்தது கர்த்தருடைய கிரியை. கர்த்தருடைய கிரியைகள் எப்படிப்பட்டதுன்னா, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் என்னதான் அப்படின்னா கர்த்தருடைய கிரியைகள். அந்த கிரியைகளை வச்சுதான் கர்த்தர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருன்றத கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அவரோட லவ்வை வந்து ப்ரூவ் பண்றாரு. மனுஷங்கெல்லாம் சொல்றாங்களா இல்லையா, நீங்க என்ன பண்ணு, என்ன எவ்வளவு நேசிக்கிறியோ அதை என்ன பண்ணு, ப்ரூவ் பண்ண முடியுமா? எவ்வளவு பண்ணாலும் இவ்வளவுதான் நான் நேசிக்கிறேன், இவ்வளவுதான் நான் நேசிக்கிறேன், சே இதான் உன் அன்பு சொல்றாங்களா இல்லையா? ஆனா கர்த்தர் நமக்கு செய்யற ஒவ்வொரு மிராக்களும் அவரோட அன்பை என்ன பண்றாரு? அவரு உங்களுக்கு வந்து பெரிய கிரியை செய்தாரு அப்படின்னா அப்ப அவரோட அன்பு உங்க மேல எப்படி இருக்கு? ஆமா, அவர் அப்ப அன்பினால கிரியை செய்யறாரா இல்லையா? விசுவாசம் மட்டுமா இருக்கு? அவர் கிரியை செஞ்சுட்டே தான் இருக்காரு. இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு செய்யாம அவர் என்ன பண்ணல அப்படின்னா நிக்கல. அவர் எப்பவுமே என்னதான் பண்றாரு? செஞ்சேதான் இருக்காரு. இன்னைக்கு சின்னதா இருந்தாப்பா, இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப சின்னதா தான் பிள்ளைக்கு கொடுத்தோம், நாளைக்கு என்ன பண்ணலாம்? அதை விட நீங்க நினைச்சு பாருங்க. லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு போதா? இல்ல இல்லையா? அதை விட இப்ப கர்த்தர் நிறைய அற்புதங்கள் செய்யறாரா இல்லையா? அப்போ சின்னதா செஞ்சிருந்தா இப்ப என்ன பண்ணுவாரு? ஆமா, அப்போ வந்து ரொம்ப சின்ன பொருள் தான் கொடுத்தாரு, சின்ன ஃப்ரிட்ஜ் தான் இருக்குன்னா இப்போ வந்து ஏல இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ நேசிச்சதை விட இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? அதிகமா நேசிக்கிறாரு. அதாவது அன்பின் கிரியை என்ன பண்றாரு அப்படின்னா வெளிப்படுத்துறாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்யற ஒவ்வொரு அற்புதங்களுமே வந்து அன்பின் கிரியை தான் இல்லையா? அவரோட கிரியை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா இதுவே போதும். இருந்தாலும் நான் வேதத்துல இருந்து 2-3 உதாரணங்களை சொல்றேன். முதல்ல யாத்ராகமும் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பக்கமின் 88. யாத்ராகமும் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து எகிப்தியர்ல இருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து மகத்தான கிரியை செய்தாராம். இந்த மகத்தான கிரியைனா என்னன்னு நான் போய் பார்த்தேன். மைட்டி ஹேண்ட் அப்படிதான் போட்டிருந்துச்சு. அப்படின்னா என்னது அப்படின்னா வல்லமை உள்ள கிரியை. ரொம்ப பெரிய காரியத்தை செய்தார். அடிமைத்தனத்துல இருந்து கொண்டு வர்றதுன்றது சாதாரண காரியமா? நீங்க போய் யாரையாவது பிரிசன்ல இருந்து இப்ப கொண்டு வர முடியுமா? முடியாது இல்லையா? ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? அதுவும் அத்தனை லட்சம் பேரை, ஒரு ஆள் 2 பேரை என்ன பண்ணலாம்? விடுதலை பண்ணிடலாம். இவங்க எனக்கு வேணும், இவங்களை என்ன பண்ணிடுங்க, விட்டுடுங்கன்னு சொன்னா அத்தனை ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனத்தையும் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆமா, ஒரே நாள் தான் கொஞ்சம் கொஞ்சமா 20 வயசுக்கு உட்பட்டவங்க இப்ப வாங்க, வயசானவங்க தானே பரவாயில்ல, அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு அவர் சொன்னாரா? ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனத்தையுமே ஒரே நாள் ராத்திரில என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா விடுதலை பண்ணிட்டாரு. இதுதான் அவர் செய்த மகத்தான கிரை. அப்ப இஸ்ரவேல் மக்கள் அவர் எவ்வளவு நேசிச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சிருப்பாரு இல்லையா? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எப்படி செய்யணும்? மகத்தான கிரையா செய்யணும். அதுவும் வந்து ஒரே ஒரு
ராத்திரியில செய்யணும். சின்ன சின்னதா வந்து செஞ்சதெல்லாம் போதும். இனிமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர்கிட்ட கேட்கணும். அதுக்கு விசுவாசம் வேணும், அன்பினால். அப்பதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிரியை செய்ய முடியும். இந்த மகத்தான கிரியையில கர்த்தர் தான் செய்ய முடியும். நம்மளால செஞ்சுக்க முடியுமா? இது சுய கிரியையில அடங்கவே அடங்காது. கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் தான் செய்யணும். மோசேவால மட்டும் போய் செஞ்சிருக்க முடியுமா? முதல்ல மோசே போவே மாட்டேன்ட்டாரு. அவரை வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அனுப்புனதே யாரு அப்படின்னா, நான் இருப்பேன் கூட, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புனதே கர்த்தர் தான். கண்டிப்பா ஏதோ ஒரு மனுஷனால இஸ்ரவேல் மக்களை கொண்டு வந்திருக்கவே முடியாது. அது மோசேவா இருந்தாலும் ஆரோனா இருந்தாலும் பின்னாடி எத்தனை பேர் போனாலும் பார்வோன்னு கேட்பாரா? கேட்கவே மாட்டாரு. மோசே சொல்லி 10 முறை கேட்கல, 10வது முறை தான் என்ன பண்ணாரு அப்படின்னா கேட்டாரு. சாதாரண மனுஷன் போய் சொன்னா கேட்பாரா? சுத்தமா கேட்டிருக்க மாட்டாரு. அவ்வளவுதான். வந்தவங்களே என்ன பண்ணிருப்பாரு, அடிமையாய் நீயும் ஒரு செங்கல் என்ன பண்ணு, போய் அதை செய். அதை தானே செஞ்சுட்டு இருந்தாங்க இஸ்ரவேல் மக்கள். நீயும் போய் என்ன பண்ணு, செய். நீ மட்டும் என்ன வந்து விடுதலை கேட்கற அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்களா இல்லையா? இது வந்து கர்த்தர் செய்த மகத்தான கிருபை. எதனால செஞ்சார்னா அன்பின் நிமித்தம் செஞ்சார். அன்பினால கிரியை செஞ்சார். இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாரு, நேசிச்சிட்டாரு அவரு. அதனால என்ன பண்ணாரு, நீங்க முறுமுறுத்தாலும் பரவாயில்ல, என்னை திட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு குறையா இருக்கு. அதாவது அடிமையா இருந்தாங்க, அங்க அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்களாம். இங்க கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு, ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்கலையா? அப்படிதான் இஸ்ரவேல் மக்கள் சொன்னாங்க. என்ன ஜெயில என்ன சாப்பாடு கொடுத்துருப்பாங்க? நல்லா கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்க. அடிமையா இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி நல்ல சாப்பாடு கிடைக்கும்? என்ன எகிப்து ராஜா வீட்டுல சாப்பிட்ற சாப்பாடா கொடுத்துருப்பாங்க? இல்ல இல்லையா, ஏதோ ஒரு சாப்பாடை தான் என்ன பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்றாங்க, அங்கேயே நாங்க என்ன பண்ணோம், நல்லா சாப்பிட்டோம். இங்க எங்களுக்கு ஒரு காடையும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. எப்ப பாரு என்னதான் இருக்கு, மண்ணாதான் இருக்கு. கர்த்தர்கிட்ட வந்தா எப்பவுமே என்னதான், அப்பம் தான், வேற எதுவுமே. அப்போயாவது நாங்க என்ன பண்ணோம், எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் மக்கள் சொன்னாங்க. பரவாயில்ல, நீ ஏதாவது சொல்லிட்டு போனா நான் என்ன பண்ணேன், உன்னை நேசிச்சேன். அதனால நேசிச்சது நிமித்தம் நான் ஏதாவது ஒரு செயல் செஞ்சுதான் ஆகணும். இப்ப நம்மள நேசிக்கிறாங்க ஒருத்தவங்கன்னா அவங்க கிட்ட நம்ம ஏதாவது ஒரு செயலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தானே. அப்ப எப்படிதான் அவங்களோட அன்பை நம்ம உணர முடியும்? நான் அன்பா இருக்கேன் அன்பா இருக்கேன் அன்பா இருக்கேன்னு சொன்னா அந்த அன்பை உணர முடியுமா? அன்பா இருக்கேன்னா ஏதாவது செய், ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதேதான், நான் வந்து நேசிச்சேன், அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கிரியை செய்யறேன்னு சொல்லி மகத்தான கிரியை செஞ்சார். அதே மாதிரி இந்த நாட்கள்ல கர்த்தர் என்ன பண்ணணும், அந்த கிரியை வச்சு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் கர்த்தர் நம்மள எவ்வளவு நேசிக்கிறாரு, அவரோட நேசத்தின் உச்சிதம் எவ்வளோன்றத நீங்க என்ன பண்ணலாம். ஆமா, இந்த ஒரு கிரியையினால அப்பா கர்த்தர் என்ன இவ்வளோ நேசிக்கிறாரா அப்படின்னு உங்களால கண்டிப்பா உணர முடியும். இந்த வாரத்துக்குள்ளேயே கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உணர வைப்பாரு. நீங்களே வந்து சாட்சி சொல்லணும், கர்த்தர் ஏன் வாழ்க்கையில இந்த மகத்தான கிரியை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சாட்சி சொல்லணும். 2வது சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர், உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருகள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஹல்லேலூயா. முதல்ல வந்து மகத்தான கிரியைன்னு பார்த்தோம். இங்கே என்ன அப்படின்னா பயங்கரமான கிரியை. கர்த்தர் ஒரு கிரியை செய்யணும், அதுல நம்ம சத்துருக்கள்லாம் என்ன பண்ணணும், அடங்கணும். அங்க என்ன இருக்கு வசனம், இச்சகம் பேசி. நீயும் எவ்வளவுதான் என்னை பத்தி பேசுவ. சீமை என்ன பண்ணாரு, மண்ணை தூத்திட்டே வந்து ராஜா தாவீது ராஜா முன்னாடி என்ன பண்ணாரு. ஆனா கர்த்தர் ஒரு நாள் ஒரு கிரியை செஞ்சாரு, தாவீது ராஜாவாயிட்டாரு. சீமையை வந்து என்ன பண்ணாரு, காலை வந்து புடிச்சுக்கிட்டாரு. என்ன நீங்க என்ன பண்ணக்கூடாது, தண்டிச்சிடாதீங்க, என்னை கொன்னு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி இப்படி கர்த்தர் ஒரு கிரியை செய்யணும். இதெல்லாம் வந்து கர்த்தரால தான் முடியும். பயங்கரமான கிரியை. ஒரு நாள் கர்த்தர் ஒரு கிரியை நம்ம வாழ்க்கையில செய்யும் போது சத்துருக்கள்லாம் என்ன பண்ணணும், கடன் நம்ம கிட்ட வரணும், அடங்கணும். அவங்க எவ்வளவு நாள் தான் அவங்க பேசி நம்ம கேக்குறது. ஒரு நாள் என்ன பண்ணோம், நம்மளும் என்ன பண்ணோம், ராஜா மாதிரி வரணுமா இல்லையா? தாவீது ராஜா வந்தாரா இல்லையா? அந்த இடத்துல தாவீது ராஜா என்ன பண்ணல, ஒன்னும் பேசல. நீ என்ன பண்றியோ பேசு, எனக்கு சாபம் விடுற, மண்ணை தூக்கி என்ன பண்ற என் மேல போடுற, என்ன பண்றியோ பண்ணு. ஆனா அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, அவருக்குள்ள அந்த விசுவாசம் இருந்திருக்கு, அது கிரியையாவும் மாறிருக்கு. கர்த்தர் என்ன ஒரு நாள் இதே பாதையில ராஜாவா கொண்டு வருவாரு, நீ வந்து என் காலில் விழுவேன்னு அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னா தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல அவர் வாய்க்கு என்ன பண்ணல, இடம் கொடுக்கவே இல்லை. பாரு, நான் இதே இடத்துல ராஜாவா வருவேன், அப்ப நான் உன்னை கொன்னு போடுறேன்னா இல்லையான்னு அவர் என்ன பண்ணல. அப்படி சொல்லியிருந்தா சீமை இன்னும் என்ன பண்ணிருப்பாரு, அவ்வளவுதான், மண்ணை கீழே தூத்துனத்தை கொண்டு போய் மேலேயே கொட்டிட்டு
வந்திருப்பாரு. ஆனா அவர் எதுவுமே என்ன பண்ணல, சொல்லல. நீ பேசுறத பேசுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு. நிறைய சூழ்நிலையில கர்த்தருடைய பிள்ளைங்களோட வாழ்க்கை இதுதான். அமைதியா இருக்கிறோமா இல்லையா? திருப்பி நம்மளால பேசக்கூட அந்த இடத்துல முடியாது. நீ என்ன பேசுறியோ பேசு, நீ பேசுற இடத்துல இருக்க, நான் என்ன பண்ணிக்கிறேன் அத. ஆனா ஒரு நாள் கர்த்தர் என் வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு, பயங்கரமான கிரியை செய்வார். அன்னைக்கு என்ன பண்ணுவ, அடங்குவ எனக்கு முன்னாடின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் உங்களோட விசுவாசம் கர்த்தரை கிரியை செய்ய வைக்கும். அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கணும். கர்த்தரையே கிரியை செய்ய வைக்கலன்னா அப்புறம் அந்த விசுவாசம் செத்ததாதான் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அதை வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு உயிர் கொடுத்து நீ செத்து போய் இருக்க, உள்ள எழுந்துரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், விசுவாசத்தை எழுப்பி விட்டணும். அதை எழுப்பி விட்டா போதும், அதுவே எல்லாமே மகத்தான கிரியை அதுவே செய்யும், பயங்கரமான கிரியை அதுவே செய்யும். நம்ம ஒண்ணுமே செய்யவே வேணாம், நமக்குள்ள இருக்க விசுவாசமே எல்லாத்தையுமே செய்யும். உலகத்தையும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஜெயிக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வாய்க்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்காதீங்க. தாவீதை போல கொஞ்ச நாள் என்ன பண்ணணும், அமைதியா. அந்த இடத்துல தாவீதுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும். நான் ஒரு ராஜாவா இருந்தேன், என்ன பண்ணாங்க எல்லாம், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 14, தூக்கி வச்சு என்ன பண்ணாங்கன்னா கொண்டாடினாங்க. அவரை கண்டிப்பா பல்லாக்குல கொண்டு வந்து ரதத்துல கொண்டு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டாடி இருப்பாங்க. நான் ராஜாவா இருக்கேன், நீ ஒரு சாதாரண மனுஷனா இருந்து என்ன சாபம் விடுறியே, ரொம்ப கேவலமா பேசியிருப்பாரு. நீங்க அப்பயே அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்படித்தானே பேசியிருப்பாரு. ஆமா, பேலியாளின் மகனே அப்படிலாம் சொல்லி பேசியிருப்பாரு. அது எப்படி இருந்திருக்கும், தாவீதுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். இதுக்கு நீங்க என்ன ராஜாவா ஆக்காமலே இருந்து ஒரு ஆடு மேய்ச்சிருந்தா கூட இந்த மாதிரி வார்த்தையை நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன். ஆமா, ரொம்ப வஸ்டான வார்த்தைகள் நீங்க கேட்டிருக்கீங்களா இல்லையா? யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாங்க, திட்டிருப்பாங்க. அது இன்னும் மனசுக்குள்ள ஆறாமலே வந்து இருக்கும். அதை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பேசுனவங்களுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை ராஜாவா கொண்டு போவார். அப்ப அவங்களோட வாய் தன்னால என்ன ஆயிடும் அப்படின்னா அடங்கிடும். அப்படிப்பட்ட பயங்கரமான கிரியை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான வசனம் தான். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பக்கமே 1083. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. நம்ம வந்து விவரிச்சு சொல்லலாம், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லி. ஆனா விசுவாசிக்கவே முடியாத ஒரு கிரியை கர்த்தர் என்ன பண்ணுவாரா, உங்க நாட்கள்ல செய்வாரு. நான் இது வரைக்கும் இது நடக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கல, இது கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போவேன் நினைச்சு கூட பார்க்கல, கனவு கூட காணல அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? இதுதான் வந்து கிரகிக்க முடியாத காரியம். விசுவாசிக்க முடியாத காரியத்தை கூட கர்த்தரால வந்து செய்ய முடியும். அப்படிப்பட்ட கிரியை உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா செய்வார். 4ஆவதா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். டே ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எனக்கு பயம் உண்டாயிற்று, கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் அப்படியே பலிக்கணும்னு நினைக்கிறீங்க? இது என்னது, வருஷத்தோட நடு. இதுல கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ணும், கிரியை செய்யணும். இந்த 6 மாசம் செய்யாத கிரியை கூட இந்த மாசம் என்ன பண்ணிடணும், செஞ்சு முடிச்சிடணும். இதுக்கு மேல எங்களால என்ன பண்ண முடியாது, வெயிட் பண்ண முடியாது. 6 மாசம் என்ன பண்ணிட்டோம், வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் 5 மாசம் இருக்குதான், இருந்தாலும் இப்பவே என்ன பண்ணுங்க. ஏன்னா இது வந்து வருஷத்தின் நடுவுல கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உயிர்ப்பிப்பாராம். அவருடைய கிரியை தான் நமக்கு என்னது. ஆமா, கர்த்தருடைய செயலையே பார்க்கலாம்னு நம்ம எப்படி ஆயிடுவோம், அவ்வளவுதான். கர்த்தர் எதுவுமே செய்யவில்லை சொல்லி நமக்கே என்ன ஆயிடும்னா அவனோட ஆத்மாலாம் சோர்ந்து போயிடும், ரொம்ப விடாய்த்து போயிடும். அவ்வளவுதான், எதுவுமே செய்யவே மாட்டுறாரு, எல்லாருக்கும் நல்லா செய்யறாரு, நமக்கு மட்டும் செய்யலன்னு சொல்லி நமக்கு என்ன ஆயிடும்னா அதுவே நமக்கு டிப்ரெஸ் ஆகி ஜெபிக்க மாட்டோம். இருக்கிற விசுவாசமா என்ன ஆயிடும், டக்குன்னு என்ன ஆயிடும் அப்படின்னா நம்ம பிபி எப்படி ஏறி டக்குன்னு இறங்குற மாதிரி கட 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 கடன்னு இறங்கி 20% ஆயிடும். ஆல்ரெடி விசுவாசமே வந்து செத்து போய் தான் இருக்கு. அந்த 20% வச்சு என்ன ஜெயிக்க முடியும், முடியாது இல்லையா? ஜெயிக்கவே முடியாது இல்லக்கா, ஜெயிக்கவே முடியாதான், முடியாதுதான் உண்மையாவே. அதனால கர்த்தர் என்ன பண்ணும், இந்த மாசம் கண்டிப்பா நீங்க எந்தெந்த கிரியை கர்த்தர் செய்யணும்னு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க, இந்த காரியம்லாம் வாய்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு அது தெரியும். வருஷத்தின் நடுவிலேயே அது கர்த்தர் என்ன பண்ணிடணும், இந்த மாசம் முடிச்சு அடுத்த மாசம் போனா அது நடுவா இருக்காது.
இல்லையா? அடுத்த ஆஃப் வந்துருச்சு. இந்த மாசம் தான் என்ன அப்படின்னா நடு. அப்ப இப்பதான் கர்த்தர் செய்யணும், வேற சான்ஸே கர்த்தருக்கு இல்ல. வசனம் அப்படிதான் ஏசப்பா இருக்கு, அப்படிதான் ஆண்டவரே இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், இப்பதான் இந்த மாசம் தான் என்ன பண்ணணும். அதுவும் இது மாசத்துக்கும் நடு வந்துருச்சு, அப்படிதானே? இப்பவே வந்து 20 வந்துருச்சு, தாண்டி இன்னும் எவ்வளவு நாள் தான் இருக்கு? 10 நாளுக்குள்ளே கர்த்தர் என்ன பண்ணும், ஒரு கிரியை செய்யணும். அப்ப அவர் செய்யும் போதோட அன்போட அளவு எவ்வளவுன்றத நம்மளால பார்க்க முடியும். அப்ப கர்த்தர் என்ன இவ்வளோ நேசிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டிப்பா உணர முடியும். சரி, கடைசியா ஒரு கிரியை சொன்னேன் இல்லையா, அது என்ன கிரியை அப்படின்னா, சொல்லக்கூடாதுன்னு யோசிச்சேன், இருந்தாலும் சரி சொல்லலாம் அப்படின்னு. அது என்ன கிரியை அப்படின்னா பிசாசின் கிரியை. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கிடையவே கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்றேன் அப்படின்னா, 1 யோவான் 3:8 வாசிங்க. பக்கமின் 327. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவ்வளோ வாசிச்சிங்கன்னா போதும். ஏசு கிறிஸ்து வெளிப்பட்டார் இல்லையா, அவர் வந்து 3 நாள் பூமியினுடைய வாயில இருந்துட்டு அவர் உயிரோடு எழுந்து வந்தார் இல்லையா, அப்பவே பிசாசனுடைய கிரியையெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அழிச்சிட்டாரு. இங்க என்ன இருக்கு அப்படின்னா, குமாரன் வெளிப்படும் போதே என்ன ஆச்சு? ஆமா, உங்களுக்குள்ள கிறிஸ்து என்னைக்கு வெளிப்பட்டாரு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? எல்லாரும் என்னைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டீங்க? பேப்டிசம் டேட் கேட்டா சொல்லுவீங்களா? அப்ப அன்னைக்கே என்ன ஆச்சு அப்படின்னா பிசாசனோட கிரியை அழிக்கப்பட்டுச்சு. அதனாலதான் சொன்ன, உங்களோட வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பிசாசின் கிரியையவே கிடையாது. அதை நீங்க சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, நம்பவே கூடாது. என்கிட்ட யாராவது சொன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், நம்பவே மாட்டேன். அதை நான் பெருசா எடுத்துக்கவும் மாட்டேன். அதுக்கு நான் வல்லமையும் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா, ஆமா, அதெல்லாம் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, அழிச்சிட்டாரு. நான் என்னைக்கு தண்ணியில இறங்கி ஞானஸ்தானம் எடுத்து எழுந்தோன்னா அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, மொத்தமா அழிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட கிரியை நம்மளோட வாழ்க்கையில இல்லவே இல்லை. நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இதை நான் சொன்னேன் தவிர அந்த கிரியை நம்மளோட வாழ்க்கையில இல்ல. இனிமே என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே அந்த கிரியை தான், இந்த கிரியை தான் நம்மளோட வாயில. அதுக்கு தானே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாரு. உங்களுக்குள்ள என்னைக்கு அவரு வெளிப்பட்டாரு? அப்ப கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையா? இப்ப அவரு இருக்கும் போது அது எப்படி இருக்கும்? வாய்ப்பு இல்லை இல்லையா? யாரோ ஒருத்தர் தானே இருக்க முடியும். கிறிஸ்து மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்காருன்னா அந்த கிரியை உங்க வாழ்க்கையில இல்லவே இல்லை. 2 கிரியை தான், அதை பேலன்ஸ் பண்றது தான் கஷ்டம். சுய கிரியை, கர்த்தருடைய கிரியை, அதை பேலன்ஸ் பண்றது தான் கஷ்டமா இருக்கும். நம்ம கிரியை செய்யும் போது கர்த்தரும் சேர்ந்து என்ன பண்ணணும், கிரியை செய்யணும். இல்ல கர்த்தர் செய்யும் போது நம்மளும் என்ன பண்ணணும், போய் யாராவது ஒருத்தர் செய்யட்டும் ஒருத்தர் வெயிட் பண்ணா வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும். அதிக நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளும் செய்யணும், கர்த்தரும் செய்யணும். ஆனா நம்ம கிரியை செய்யும் போது என்ன பண்ணக்கூடாது, கர்த்தரையே கோவமாக்கி விட்டுறக்கூடாது. நீங்க இவ்வளவு லேட்டா செய்வீங்க, நான் முடிச்சிருந்தா எப்பயோ முடிச்சிருப்பேனே அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. கர்த்தருக்கு தெரியும் இல்லையா, எந்தெந்த காரியம் எந்தெந்த காலத்துல நடக்கணும்னு அவர் ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பாரு. அவர் வந்து இன்னைக்குதான் பிளான் பண்ணி நாளைக்கு என்ன சமைக்கணும்ன்றதை இன்னைக்கு பிளான் பண்ற ஒரு கிடையாது இல்லையா. நான் பிறக்கும் போதே என்ன குறித்து திட்டங்கள் என்ன பண்ணிருப்பாரு, இந்த காலத்துல இது நடக்கணும், இந்த காலத்துல இது கிடைக்கணும் என்ன பண்ணிருப்பாரு, எழுதி வச்சிருப்பாரு. அதன்படிதான் என்ன பண்ணுவாரு, அதினத்தின் காலத்துல அவர் என்ன பண்ணிடுவாரு, நேர்த்தியா செய்வார். காலம் தாமதம் பண்ணுவாரா? நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா காலதாமதம் நினைக்கிறோம். நம்ம அப்ப என்ன பண்றோம், காலத்துக்கு முன்னாடியே அதுக்கு ஆசைப்படுறோம்னு அர்த்தம். காலதாமதம்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில கிடையாது. கர்த்தர் என்ன பண்ணுவார், அதினதி காலத்துல செய்வார். நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாய்க்கு ஆமா நேபுகாத் நேச்சர் மாதிரி என்ன பண்ணக்கூடாது, சொல்லிடக்கூடாது. நான் இறங்கி செஞ்சதுனால தான் இந்த காரியத்தையும் முடிச்சேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, முடிச்சா மாதிரி தான் அப்புறம் அந்த காரியத்தை. இனிமே எந்த காரியம் பண்ணாலும் என்ன பண்ணுவாரு, நான் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அதே மாதிரி எது பலன் தரமோ அதுதான் என்ன பண்ணும். ஆமா, எல்லாம் செய்யறோன்றதுக்காக பாதி வாழ்க்கை என்ன பண்றோம் அப்படின்னா எது யூஸ் இல்லையோ அதை தான் என்ன பண்றோம், செய்யறோம். அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. இனிமே எப்பவுமே இயேசு கிறிஸ்து ஓமை சொல்லுவார்ல, விளக்கை ஏத்தி என்ன பண்ணக்கூடாது, மரக்கால் கீழே வைக்க கூடாது. எங்க வைப்பாங்க விளக்க, எங்க ரொம்ப வெளிச்சம் தரமோ அந்த இடத்துலதான் வைப்பாங்க. அப்ப உங்களோட கிரியை கூட எப்படிதான் இருக்கணும், ஆமா நல்லா இந்த இடத்துல நம்ம இந்த வேலையை செஞ்சா கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும். இப்ப போய் HR முன்னாடி செஞ்சா கண்டிப்பா கிடைக்கும் நமக்கு தெரியணும். இந்த காரியத்தை இப்ப செஞ்சா கர்த்தர் கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆவாருன்னு நமக்கு தெரியணும். கர்த்தரை கோபப்படுத்த தெரிஞ்ச நமக்கு அவரை எப்படி அன்பு காட்டணும்னு நமக்கு தெரியுதா? இந்த நேரத்துல இவ்வளோ கஷ்டத்துல என் பிள்ளை தூச்சா கண்டிப்பா நான் இதை செய்வேன்னு செய்வார் அவரு. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க நான் எங்க துதிக்கிறது, இன்னும் ஒரு 2 உங்ககிட்ட ஒரு வார்த்தையை விட்டுறேன்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம். அப்ப என்ன பண்ணுவாரு, கர்த்தர் கிட்ட செய்யலான்னு கூட
என்னையே நீ குறை சொல்ற, இப்ப செஞ்சாலும் என்ன பண்ணுவ, இது இப்படி செய்யாம வேற மாதிரி செஞ்சிருக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுவோம், குறைதான் சொல்லுவோம் இல்லையா. அதனால கர்த்தர் என்ன பண்ணுவாரு, போயிடுவாரு. அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, கர்த்தரை கோவப்படுத்த தெரிஞ்ச நமக்கு அவரை அன்பா நேசிக்கவும் தெரியணும், அவர் என்ன மனநிலையில இருக்காருன்னு புரிஞ்சுக்கவும் தெரியணும், நம்ம என்ன பண்ணா அவரை கிரியை செய்ய வைக்க முடியும்னு தெரியணும். பாஸ்டர் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு ஜபத்தை ஒரு தடவை 2 தடவை பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கேட்கலன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் சொல்லுவாரு, அவருக்கு எப்படி புரியுதோ நீ அப்படி சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவாரு. நான் 2-3 விஷயம் அப்படிதான் சொன்னேன் இந்த வாரம் ஃபுல்லா. அவருக்கு எப்படி புரியுமோ அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சிருச்சு, அதுதான் உண்மை இல்லையா. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்ப எனக்கு தெரியும் எங்க அம்மாவுக்கு சொன்னா எப்படி புரியும், என் குழந்தைக்கு சொன்னா எப்படி புரியும்ன்றது தெரியுமா இல்லையா. உங்களுக்கு தெரியும் உங்க பிள்ளைக்கு சொன்னா எப்படி புரியும், உங்களோட கணவனுக்கு சொன்னா எப்படி புரியும்னு உங்களுக்கு தெரியும். டீச்சர்ஸுக்கு தெரியுமா இல்லையா, பசங்க எப்படி சொன்னா டிசிப்ளினா இருப்பாங்கன்னு. அதே மாதிரி கர்த்தருக்கு எப்படி சொன்னா புரியும்ன்றது உங்களுக்கு தெரியணுமா இல்லையா. இத சொன்னா கர்த்தர் இத நிறுத்திடுவாரு, இத சொன்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இந்த கிரியை செய்வாருன்னு உங்களுக்கு. ஆமா, அதை எப்படி சொல்லணும், பெருமையா சொல்லி விட்டுடலாமா, கர்த்தருக்கு புரியணும். அதனால இன்னைக்கே புரியட்டும் என்ன பண்ணணும், எனக்கு இவ்வளோ பேச தெரியும்னு சொல்லி நம்மளோட பேச்சு திறனை போய் அவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, காட்டக்கூடாது. அவருக்கு எப்படி புரியுமோ அப்படி என்ன பண்ணிடணும். அவர் சொன்னார் என்கிட்ட, அப்படி சொல்லிட்டு நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, அந்த ஜபத்தை பண்ணாத, அதை அவ்வளோதான் நீ புரியுற மாதிரி சொல்லிட்டல, அது புரிஞ்சிட்டு இருக்கும். அது கர்த்தர் எப்போ செய்கிறாரோ அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இனிமேல் என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய நாள் பண்ணிட்டேன், 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் நிறைய ஜபம் நான் பண்ணிட்டேன். ஆனால் அந்த ஜபத்துக்கெலாம் பதில் கிடைக்கலன்னா அவருக்கு எப்படி புரியுமோ அப்படி என்ன பண்ணிடுங்க, சொல்லிட்டு அதையே சொல்லலாமா, குத்தி குத்தி காட்டுற மாதிரி. ஒரு தடவை சொல்லிட்டாலே அவருக்கு என்னது, அவர் சர்வ ஞானி. சரிங்களா. நம்மலாம் யாரு ஞானியா, நம்மலாம் பைத்தியம். அதனாலதான் அவர் தெரிந்து கொண்டார், அப்படிதானே. ஞானிகள் அவர் என்ன பண்ண மாட்டாரு, நீ ஞானியா இருந்தா ஞானியாவே இருந்துக்கோண்டுவாரு. அவருக்கு தேவை என்னது, அதை தெரிந்து கொண்டு அவர் ஞானி ஆக்குவார் இல்லையா. தெரிந்து கொள்ளும் போதே ஞானியா தெரிந்து கொண்டா, நீங்களே சொல்லிக்கிறீங்க கர்த்தர் ஞானியா தான் வைத்திருக்காரு. ஆனா நம்ம தெரிந்து கொள்ளும் போது அப்படிதான் இருக்கு வசனம் இல்லையா. வசனத்தை வசனமா நான் சொல்லிடுறேன். பைத்தியமானவர்கள் தான் என்ன பண்ணார், கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனா அவர் யாரு, சர்வ ஞானி. அவர் அவரோட அறிவோட ஆழம் அகலமும் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அவர் இந்த ரூட்ல தான் போவாரு நம்மளால சொல்லவே முடியாது. எப்படி வேணா அவரு போவார். அவருக்கு எந்த ரூல்ஸும் இல்லை, நோவே கிடையாது. ஒன் வேலாம் சொல்லுவாங்க இல்லையா, யூட்டர்ன் அடிப்பாரு, எப்படி வேணா பண்ணுவார். அவரு ஒரு கிரியை செய்து முடிக்கணும்னா எப்படி வேணா கண்டிப்பா என்ன பண்ணுவார்னா செஞ்சிருவார். எல்லா அதிகாரங்கள் துரைத்தனங்கள் எதை உடைக்கணுமோ அவருக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் கிடையவே கிடையாது. இதை இப்படிதான் செய்யணும், சில புரோட்டோகால் இருக்கும், இப்படிதான் செய்யணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் கர்த்தர்கிட்ட என் பிள்ளைக்கு இந்த கிரியை செய்யணும், போ, அது செங்கடலா இருந்தா என்ன, யோர்தானா இருந்தாலும் எதுவா இருந்தா என்ன, அந்த பக்கம் போகணும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், கடலாவே இருந்தாலும் நீ நில்லு கொஞ்ச நேரம். என் பிள்ளைங்களாம் என்ன பண்ணிட்டோம், கடந்து போகட்டும், அதுக்கப்புறம் உன் வேலையை என்ன பண்ணு. கடலுக்கு என்ன வேலை, அலையா என்ன பண்ணும், அது என்ன பண்ணுச்சு, கொஞ்ச நேரம் அது வேலையை நிறுத்துச்சா இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்ணணும் நம்ம சூழ்நிலாம். கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு கிரியை நடக்கணும், நீ கொஞ்ச நேரம் என்ன பண்ணு. அதை யாரு சொல்லணும், கர்த்தர் தான் சொல்லணும். மோசே சொன்னதும் நிக்குமா, நீங்களும் நானும் சொன்னா நிக்குமா, நிக்காது. கர்த்தர் தான் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லி கொஞ்ச நேரமாவது நிறுத்தணும். கர்த்தர் தானே அந்த சூரிய பாகை பின்னிட்டு ஓட செஞ்சது யாரு, எசேக்கியா ராஜா கூட்டி கொடுத்தாரா இல்லையா. 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு. அந்த கிரியை செய்யணும்னா நீங்க நினைச்சு பாருங்க, டைம் டிராவல்லாம் இப்பதான் அந்த மாதிரி மூவிலாம் வருது, பாக்குறீங்களா இல்லையா. 15 வருஷத்துக்கு முன்னாடி போறது கேட்டது இல்லையா, பாத்திருக்கீங்களா இல்லையா. ஆனா அந்த காலத்திலேயே கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, 15 வருஷம் கூட்டி கொடுக்கணும். அதனால நான் என்ன பண்ணுவேன், நான் உலகத்தையே மாத்தி ஒரே ஒரு பிள்ளைக்காக நான் திருப்பி என்ன பண்ணுவேன், பின்னாடி போய் அந்த 15 வருஷத்தை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது நீங்க நியாயமா, உங்க பார்வைக்கு நியாயமா. ஒரே ஒருத்தர் இவ்வளோ கோடி பேர் வாழ்றாங்க, ஒருத்தருக்காக நீங்க நேரத்தை என்ன பண்ணலாம், பின்னிட்டு ஓட செய்யலாமா அப்படின்னு. ஆனா அவருக்கு நியாயம். அது என் பிள்ளைக்கு இந்த கிரியை சொன்னா அது என்னது, அது நியாயம். நான் செய்வேன், பின்னிட்டு தான் ஓடும். அது 15 வருஷத்தை நான் என்ன பண்ணுவேன், கூட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா கூட்டி கொடுத்தாரு. அதுதான் அவருடைய அன்பு. அவருடைய அன்பின் நிமித்தம் தான் அந்த கிரியை என்ன பண்ணாரு. அவர் எவ்வளவு நேசிச்சிருந்தா அந்த 15 வருஷத்தை அவர் என்ன பண்ணிருப்பாரு. இவ்வளவுதானே, இதுக்கு தானே அழுவுற, என்ன பண்ணு வச்சுக்கோ, 15 வருஷத்தை கேட்ட உனக்கு நான் கூட்டி கொடுத்துட்டேன், இப்ப என்ன பண்ணாத அப்படின்னா அழாத அப்படின்னு. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்,
கிரியையெல்லாம் அழிச்சிடுறோம். அழிக்காத இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியைகளை என்ன பண்ணணும், அன்பினால செய்யுங்க. கர்த்தருக்கு எது செஞ்சாலும் என்ன பண்ணிடலாம், ஆமாம் இவ்வளோ நேரம் போதே இவ்வளோ பிரயாசப்படுறோமேன்னு என்ன பண்ணக்கூடாது சொல்லாமல், இவ்வளோ வருஷம் நான் கர்த்தருக்காக தான் உழைச்சேன், எழுதி எழுதி கையெல்லாம் எனக்கு தேஞ்சு போச்சு, நடந்து கால் எலும்பெல்லாம் என்ன ஆச்சு தேஞ்சு போச்சு, நிறைய பொருட்கள்லாம் தூக்கி எனக்கு கையெல்லாம் வலிக்குதுன்னு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. ஒரு நாள் கர்த்தர் அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுப்பாரு. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு பலனை கர்த்தர் என்ன பண்ணுவார், பலனை கொடுப்பாரு திரும்பி. அவர் கண்டிப்பாக ஏமாற்றவே மாட்டேன். நான் இவ்வளோ உழைச்சேன் அதனால நான் இவ்வளோ ஏமாந்து போயிட்டேன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். எவ்வளோ உழைச்சாலும் கர்த்தர் உலகம் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு பிரித்து கூட சொல்லலை. எதுக்கு உழைச்சாலும் கூலியை கண்டிப்பாக என்ன பண்ணிடுவார், கொடுத்துரு. அப்படி சொல்லியிருக்காரா இல்லையா, எனக்கு உழைச்சா மட்டும்தான் நான் கொடுப்பேன், ஊழியத்தில் இருந்தால் மட்டும்தான் நான் ஆசீர்வதிப்பேன், நீ உலக வேலை பண்ண நான் ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரா எங்கேயாவது? இல்லை. நீ எந்த கிரியை செய்தால், நீ கையிட்டு செய்கிற எல்லா கிரியைகளுமே கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிச்சு கொடுப்பாரு. நீங்கள் விசுவாசத்தை மட்டும் என்ன பண்ணிடுங்க, விட்டுடாதீங்க. அதுக்கு எப்படியாவது உயிர் என்ன பண்ணிடுங்க, ஆமாம் அதை எப்படியாவது தட்டி எழுப்பி கொஞ்சமாவது அதுக்கு உயிர் கொடுத்து, நீ ரொம்ப நேரம் உயிர் இல்லாமலே இருந்துட்ட, இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது உயிர் கொடுத்து அதை வாழ வைங்க விசுவாசத்தை. அப்போதான் அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா மாறும். அந்த விசுவாசமே கர்த்தரை கிரியை செய்ய வைக்கும். அந்த விசுவாசம் தான் கிரியை செய்ய வைக்கும். வேற என்ன செய்ய முடியும்? எவ்வளோ சொல்லிட்டோம், நிறைய ஜெப குறிப்பு சொல்லிட்டோம், நிறைய விண்ணப்பங்கள் பண்ணிட்டோம், எப்படி எப்படி பண்ண முடியுமோ என்ன பண்ணிட்டோம் இல்லையா? நான்லாம் இந்த ஒரு வாரத்தில் 10 வருஷத்துக்கு தேவையான ஜெபத்தை என்ன பண்ணிட்டேன், அவ்வளோ பண்ணேன். தொடர்ந்து என்ன பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியல எப்படி பண்ணணும். கடைசியாக பாஸ்டர் சொன்னதான் நான் பண்ணி முடிச்சேன். அவருக்கு எப்படி புரியுமா அப்படி பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா விட்டுட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, அதை பார்த்துப்பார். அதே மாதிரி உங்களுக்கு கூட என்னென்ன கிரியை செய்யணுமோ அது அவருக்கு எப்படி புரியுமோ அப்படி என்ன பண்ணிடுங்க. அது நீங்களாவது கர்த்தராவது, அது எனக்கு தெரியாது, அவருக்கு எப்படி புரியுன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அதையும் என்னால் என்ன பண்ண முடியாது, சொல்லி கொடுக்க முடியாது. எனக்கு தெரியும் அவருக்கு எப்படி புரியும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். உங்களுக்கும் அது என்ன பண்ணணும், தெரியணும். இப்படி சொன்னால் கர்த்தருக்கு கண்டிப்பாக புரியும். இதை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஸ்டாப் பண்ணுவார். இதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறத கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், க்ரீன் சிக்னல் கொடுப்பாருன்றது உங்களுக்கு தெரியணும். அதை நீங்கள் இந்த வாரத்தில் போய் எப்படியாவது கண்டுபிடிச்சி என்ன பண்ணிடுங்க, சொல்லிடுங்க. அப்படி சொல்லும் போது கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகத்தான கிரியையை செய்வார், பயங்கரமான கிரியையை செய்வார். எல்லாத்துக்கும் மேலே விசுவாசியாத கிரியை செய்யணும். நான் இதை நினச்சி கூட பார்க்கல, ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை செஞ்சாரு. அதை விட முக்கியம் என்னது, இப்பவே செய்யணும். வருஷத்து நடுவில் முடிய போகுது, அவசரமா இப்பவே நீங்க என்ன பண்ணணும். இதுக்கப்புறம் விட்டா அந்த வசனம் திருப்பி பழிக்க எப்போ, அடுத்த வருஷம் நடுவில் தான் காத்திருக்கணும். அப்படிதானே? அவர் வருஷத்தின் நடுவு தான் சொல்றாரு, எங்களுக்கு இதுதான் நடு. இப்பதான் நீங்க என்ன பண்ணணும். இதுக்காக நான் 2026 ஜூலை மந்த் காத்திருக்க முடியுமா? முடியாது இல்லையா? எல்லாரும் அப்படியே சொல்லுங்க கத்துக்கிட்டு, என்னால முடியாது. நாட்கள் போக போக நீங்க என்ன பண்ணிடணும், செஞ்சிடணும். இந்த மாதமே என்ன பண்ணிடணும், எனக்கு செய்யணும்னு நீங்க செய்யுங்க. கர்த்தர் கண்டிப்பா அன்பினால கிரியை செய்வார். ஹல்லேலூயா.